பாலியல் வழக்கில் கைதான நாகர்கோவில் காசியின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்கிட கேட்கலாம். மாரிசாமி, வணக்கம். வழக்கின் முழு விவரம் என்ன? இளம் பெண்களை ஏமாற்றி நிர்வாண படம் எடுத்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட நாகர்கோவில் காசி தனது ஆயுள் தண்டனையை நிறுத்தி வைத்து தனக்கு ஜாமீன் வழங்க உத்தரவிட வேண்டும் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனுவினை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் அவர் சமூக வலைதளம் மூலமாக பெண்களிடம் பழகி அவர்களை ஆபாசமாக படம் எடுத்து மிரட்டி பணம் பறித்ததாக குற்றச்சாட்டு இருந்தது. அவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் கொடுத்த புகார்களின் அடிப்படையிலும் கந்துவட்டி புகாரின் அடிப்படையிலும் நாகர்கோவில் கோட்டார் வடசேரி நேசமணி நகர் போலீஸ் நிலையம் மற்றும் நாகர்கோவில் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையம் மற்றும் கன்னியாகுமரி அனைத்து மகளிர் போலீஸ் நிலையம் ஆகியவற்றில் 6க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. காசியின் வழக்கை சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து இப்புகாரில் கடந்த 2020ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட காசி குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டார். இவையெல்லாம் ஏற்கனவே நடந்தது. ஏற்கனவே இந்த விஷயமானது பெரும் பிரளயத்தை ஏற்படுத்திய விஷயம். இது காசியின் லேப்டாப், மொபைல் ஆகியவற்றில் 400க்கும் அதிகமான ஆபாச வீடியோக்கள், 1900 நிர்வாண படங்கள் இருந்ததாக சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தனர். அவருக்கு இந்த வழக்கில் விசாரணை நடத்திய நாகர்கோவில் விரைவு நீதிமன்றம் காசிக்கு ஆயுள் தண்டனையும் ரூபாய் 1.10 லட்சம் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கியது. இந்த நிலையில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் நாகர்கோவில் காசி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தார். இதற்கு அரசு அதாவது அந்த மனுவில் அவர் எனக்கு எதிராக வழங்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும், மேலும் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன், சத்யநாராயண பிரசாத் ஆகியோர் அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் திருவடிக்குமார் ஆஜராகி நூற்றுக்கணக்கான இளம்பெண்களை, பள்ளி மாணவிகளை ஆசை வார்த்தை கூறி பாலியல் தொந்தரவு செய்து புகைப்படம் எடுத்தவர் இவர். அதை சமூக வலைதளங்களிலும் பதிவிட்டுள்ளார். தகுந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் விசாரணை நீதிமன்றம் இவருக்கு தண்டனை வழங்கியிருக்கிறது. அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது, அவருடைய தண்டனையை குறைக்க கூடாது என வாதம் செய்தார். இதை பதிவு செய்த நீதிபதிகள் மனுதாரருக்கு எதிரான குற்றம் சந்தேகமின்றி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, இதில் குற்றத்தின் தன்மை கருதி ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என உத்தரவிட்டனர். மேலும் மனுதாரரின் மேல்முறையீட்டு மனு குறித்து நாகர்கோவில் சிபிசிஐடி போலீசார் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள் நீதிபதிகள். விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.